அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. வணக்கம் நேர்களே, இன்னைக்கு மே 15ஆம் தேதி திங்கட்கிழமை. மீண்டும் உங்களை குட் ஈவினிங் கனடாவில் சந்திக்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சி. இந்த வாரம் கொஞ்சம் வார்மராகவே இருக்குது டொராண்டோவில். ஸோ அந்த ஸ்டார்ட்டோட இன்னைக்கு லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸோட ஆதரவில் குட் ஈவினிங் கனடாவில் என்னெல்லாம் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டாப் ஆஃப் தி அவர், நம்மளோட பக்கத்து ப்ராவின்ஸ், பக்கத்துலனா நம்மளோட ப்ராவின்ஸ் ஆல்பர்ட்டா. இங்கே வந்து ரொம்ப நிறையவே வைல்ட் ஃபயர்ஸ் நடந்துகிட்டு இருக்குது. ஸோ இதை பற்றி ஃபெட்ரல் கவர்மெண்ட் மற்றும் அந்த ப்ரொவின்ஷியல் கவர்மெண்ட்டுமே என்னெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க, இதை எப்படியெல்லாம் கட்டுக்கு கொண்டு வருது அப்படின்றத பற்றி மினிஸ்டர்ஸ் பேசியிருக்கிறாங்க இன்றைக்கி ப்ரெஸ் மீட்டில். ஸோ அதை தான் முதல்ல டாப் ஆஃப் தி ஹவரில் பார்க்க போகிறோம். அதை தொடர்ந்து கெனடிய வளம், இதில் ஒரு எக்கனாமிக்கல் ஸ்டோரினே சொல்லலாம். இங்கே ஒன்டாரியோவில் வின்சரில் ஒரு பெரிய கார் பேட்ரி அண்ட் கார் மேனுஃபேக்சரிங் பிளான்ட் ஒன்று தொடங்க போகிறதா லாஸ்ட் இயர் தெரிவிச்சிருந்தாங்க. பட் அதில் கொஞ்சம் டிலேகள் அதாவது நிறையவே டைம் லைன் வந்து ரொம்பவே மிஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன், எதனால், இந்த டிலேஸோட காரணம் என்ன, இது எப்படி சரி பண்ணுறது அப்படின்றதையுமே இன்றைக்கி என்டிபி ஜக்பீத் சிங் அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க. அதையுமே பார்க்க போகிறோம் கெனடிய வளத்தில். இதை தொடர்ந்து எப்பயும் போல் இன்றைக்குமே கரன்சியில் கெனடியன் டாலர் மற்ற கண்ட்ரீஸோட கரன்சியோட என்ன மாதிரியான எக்ஸ்சேஞ்ச் ரேட் இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். அண்ட் அஃப்கோர்ஸ் வெதர் ரிப்போர்ட் இப்போதைக்கு ரொம்பவே சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது வெதர். ஸோ நாளைக்கு என்ன மாதிரியான வெதர் ரிப்போர்ட் எல்லா மெயின் சிட்டிஸில் இருக்க போகுது. அண்ட் நியூஸ் செக்மெண்ட், அண்ட் இந்த செக்மெண்ட்ஸ்க்கெலாம் நடுவில் கொஞ்சம் கொஞ்சம் முக்கியமான செய்திகளையுமே நம்ம பார்க்க தான் போகிறோம். ஆன் தட் நோட், ஃபர்ஸ்ட் நம்மளோட செக்மெண்ட் டாப் ஆஃப் தி அவர். ஸோ கண்டிப்பாக இந்த செய்தியை நம்ம ரொம்ப நாளாகவே கேட்டுட்ருக்குறோம். ஆல்பர்ட்டாவில் நிறைய வைல்ட் ஃபயர் நடந்துகிட்டு இருக்குது. ஆல்மோஸ்ட் 90 வைல்ட் ஃபயர்ஸ் இப்போது ஆக்டிவாக எரிஞ்சிக்கிட்டு இருக்குது சென்ட்ரல் அண்ட் நார்தர்ன் ஹாஃப் ஆஃப் தி ப்ராவின்ஸில். அண்ட் இதில் 15 இவாக்குவேஷன் ஆர்டர்ஸ் இருந்துகிட்டு இருக்குது இப்போது கரண்ட்டாக. அதாவது 15 இடங்களில் இவாக்குவேட் பண்ணுங்க அப்படின்னு தெரிவிச்சிட்டாங்க. அண்ட் அதில் இந்த 90 வைல்ட் ஃபயர்ஸில் 23 வந்து ஆல்மோஸ்ட் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரொம்ப ஜாஸ்தி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. இது எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்ட்டு. ஸோ ஆல்பர்ட்டா வந்து மே 6ஆம் தேதி ஸ்டேட் ஆஃப் எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணி இந்த ஃபயர்ஸை ஸ்டாப் பண்ணுறதுக்கு ரொம்பவே முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அண்ட் இப்போது இதில் லேட்டஸ்ட் அடிஷன் வந்து கெனேடியன் ஆர்ம் ஃபோர்ஸஸுமே உள்ளே இறங்கி இந்த வைல்ட் ஃபயர்ஸை ஸ்டாப் பண்ணுறதுக்கு அடுத்த முயற்சிகள் பண்ணிகிட்ருக்குறாங்க. என்ன மாதிரியான வேலைகள் இதில் நடக்குது அப்படின்ட்டு இன்றைக்கி கனடாவோட பப்ளிக் சேஃப்டி மினிஸ்டர், ஸோ ஃபெட்ரல் மினிஸ்டர் பில் பிளேயர் அவர்கள் வந்து பிரன்ஸோடு மீட் பண்ணி பேசியிருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் ஜஸ்டின் ட்ரூடோ அவர்களுமே வந்து இந்த ஆல்பர்ட்டாக்கு சென்று அங்கே உள்ள இந்த நிவாரண நிதி இந்த என்ன மாதிரியான நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் எடுக்கிறாங்க இந்த ஃபயரை ஸ்டாப் பண்ணுறதுக்கு அப்படின்றதையும் மேல்பார்வையிட்டிருக்கிறாங்க. ஸோ மினிஸ்டர் பில் பிளேயர் அவர்கள் என்னெல்லாம் பேசினாங்க, என்னெல்லாம் சொன்னாங்க அப்படின்றத பார்க்கலாம்.
coming here, as we know that the wildfires that have been impacting the people of Alberta have been very significant. People have been displaced from their homes. There's a great deal of concern. We received a request from the province to provide federal assistance through a request for assistance arrangement, and the Canadian Armed Forces, as they always do, have stepped up in order to provide that support. And so we're here, frankly, to talk to the soldiers about some of the important work that they're doing here in Alberta, and also to offer our sincere thanks, because we know their commitment, their dedication, and their expertise is really going to make a difference for the people of Alberta. As Bill said, our government cares about what's happening to Albertans. We responded when Fiona took place, when the floods in Calgary took place, when the devastating Fort McMurray wildfires happened. And look, we're talking about still 20,000 people evacuated, and people's livelihoods, their farms, their animals, their very livelihood is at stake. And in some cases, we've seen communities devastated by this fire. So we're here because we care. We're supporting. We've got 300 CF personnel on the ground in Alberta, and the whole of the government of Canada is responding to make sure that Albertans are safe, and that Albertans know that we care, but that when a disaster of this magnitude strikes, the federal government is there to respond in close collaboration with the government of Alberta. I'd also take the opportunity to mention that the Canadian Red Cross, the federal government, and the provincial government have agreed to a matching fund, so that with the incredible generosity of Canadians right across the country, and certainly here in Alberta, who are donating money to the Canadian Red Cross, both the province and the federal government are going to match it. And so far, cumulatively, between the three of us, over $10 million has been raised. That will continue over the coming weeks until the first week in June, and we believe that that money can be used very effectively to help support people who have been displaced from their homes, who are dealing with a very, very difficult situation, and also provide support to a wide variety of community organizations who are there for Albertans during this time of incredible need. And I guess the weather, it looks like it's going to continue like this. Are you guys ready to keep offering aid? Yeah, to be quite honest with you, the weather, as I think, has been an extraordinary factor in these fires. What we have seen is very high temperatures, conditions, beautiful. It's a beautiful sunny day here in Edmonton, but at the same time, these are actual conditions that give rise to a very significant likelihood of increased fire activity. The fire activity here in Alberta has begun earlier than normally expected. There is, it's almost without precedent to have this level of fire activity in the province. Certainly, we track very carefully. I watch weather reports like I used to watch crime reports. But weather reports are very significant. It appears that these hot, dry, windy conditions could prevail over several days. And so clearly we are here for the long haul. And I think it's important to acknowledge, we know that those firefighters who have known they're doing an extraordinary and courageous job for all of us, they're going to get tired, they're going to need replacements. And so we're working very closely with not just other provinces across the country, but other countries, the United States, Australia, New Zealand, and Mexico, to see if we can draw other firefighters to bring them here to assist the Canadian Armed Forces, to assist the wildfire firefighters here in Alberta. We also have significant challenges. There are fires burning in British Columbia, Saskatchewan, and Northwest Territories, and so we know that there is still more resources going to be required. உங்கள் குடும்பத்துக்கான பாதுகாப்பு காப்புறுதி. உங்கள் வருமானத்துக்கேற்ற குறைந்த விலையில் அனைத்து காப்புறுதிகளையும் பெற்றுக் கொள்ளலாம். ஆயுள் காப்புறுதி, மருத்துவ பரிசோதனையற்ற காப்புறுதி, கொடிய நோய்களுக்கான காப்புறுதி, இவற்றோடு குழந்தைகளுக்கான கல்வி சேமிப்பு, டிராவல் இன்சூரன்ஸ், குரூப் இன்சூரன்ஸ் என அனைத்தையும் பெற்றுட லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இத்துறையில் பல வருட கால அனுபவம் கொண்ட தமிழர் நிறுவனம். அழையுங்கள் ஸ்ரீதரன் துரைராஜா 416-321-2500. மேலதிக விவரங்களுக்கு life100.ca. MP Accounting and Finance Services உங்கள் வரி தேவை, வியாபார கணக்கு எதுவாயினும் திறமை, அனுபவம், தேர்ச்சி பெற்ற கணக்காளர் அரிஹரன். MP Accounting and Finance Services, Corporate Tax, Personal Tax Planning, Accounting, Financial Statements, Business Plans அனைத்துக்கும் இந்த துறையில் அனுபவம் வாய்ந்தவர் அரிஹரன். Chartered Professional Accountant, Scarboroughவிலே Brimley Progress சந்திப்பில் MP Accounting and Finance Services 416-293-1616 அல்லது www.aricpa.ca என்ற இணையத்தில் விவரங்களை பெற்றுக் கொள்ளலாம். நம்மளோட அடுத்த செக்மெண்ட்
கெனேடிய வளம். இதில் ஒன்டாரியோ பற்றியான ஒரு செய்தி தான். ஒன்டாரியோவில் வின்சரில் போன வருஷம் வந்து ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் பிளான்ட் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு தெரிவிச்சிருந்தாங்க. இந்த கம்பெனியோட பேர் வந்து Stellantis. அண்ட் இவங்க வந்து இந்த கம்பெனி யூஸ்வலாக வந்து கிரைஸ்லர், ரேம் அண்ட் ஃபியட் கார்ஸ் இதை ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ப்ளஸ் சவுத் கொரியாவில் பேட்ரி மேக்கராக இருக்கிற எல்ஜி எனர்ஜி சொல்யூஷன், ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் இந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதா தெரிவிச்சிருந்தாங்க. அண்ட் இது மூலமாக ஆல்மோஸ்ட் நிறையா வேலைவாய்ப்பு வந்து ஒன்டாரியோக்கு கொண்டு வரப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆல்மோஸ்ட் 2500 ஜாப்ஸ் இதனால் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க வின்சரில். பட் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இப்போ ரீசெண்டாக ஸ்டாப் செய்யப்பட்டுச்சு. ஏன் அப்படின்னு பார்க்க போனீங்கன்னா, ஃபெட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குறதா சொல்லப்பட்டிருந்த ஃபண்டிங் வந்து இன்னும் வந்து சேராததுனால தான் எங்களால் ப்ரொடக்ஷன் ஆரம்பிக்க முடியல அப்படின்னு தெரிவிச்சிருந்தாங்க. ஃபெட்ரல் கவர்மெண்ட் மட்டும் இல்லை, ஆல் லெவல்ஸ் ஆஃப் கவர்மெண்ட்டுமே வந்து ஃபண்டிங் ப்ரொவைட் பண்ணுறதா இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து தெரிவித்த டைம்லைன்லேருந்து மூவ் அவுட் ஆகிறதுனால இது என்ன மாதிரியான பாதிப்புகளை கொண்டு வருது, இதை சரி பண்ணுறது எப்படி அப்படின்றது எல்லாருமே பேசிகிட்டு இருக்கிறோம். ஸோ அந்த வகையில் NDPயோட தலைவர் ஜக்மித் சிங் அவர்கள் இதை பற்றி அவரோட கருத்தை தெரிவிச்சிருக்கிறார். பார்க்கலாம். We've been seeing more and more reports of the explosion in rent across this country. We're seeing massive increases in rent. A couple of examples: in the city of Halifax, rent went up 25% in 1 year. City of Laval, the rent went up by 26% in 1 year. Massive increases in rent, and people are really feeling squeezed. And this government has failed renters. So we're going to ask questions today about what is this government going to do to help bring down the cost of rent, given how expensive it is and how much people are struggling with it. That's going to be one of my lead questions today. Right now in Windsor, there's about 2,500 jobs that are at risk in the region. A very serious project that could have created lots of good jobs, but right now it's at risk because the government hasn't followed through on its commitments. And given what's going on in the States with the Inflation Reduction Act, Canada has to be competitive. And so the federal government made commitments to make sure this project was built. The various levels of government have all been involved. The mayor has actually done his part, and the city of Windsor has done their part. Unions are really concerned about what this means, so we want to see the federal government follow through on commitments, get this plant built to make sure those jobs are there for Windsor. What do you think about how Stellantis is handling this? Negotiating in public, some people are saying. Is that right? The tactics of Stellantis, I think, are something that people can be critical about or can assess whether it's the right way or the wrong way. But what is absolutely unequivocal is that the federal government did commit to making sure that this project went ahead. They made commitments and they're not following through on those commitments. That is a fair assessment of the situation, and I think that is something the federal government has to step up and follow through on their commitments, get this plant built. There are thousands of people in Windsor depending on this. There's thousands of jobs in the mix here. This is very serious, and right now every level has actually done its part, but for the federal government. So right now the federal government needs to step up and make sure that the Liberals are doing their part to ensure that this project goes ahead and those jobs are there. Your colleague, Rachel Notley, told Question Period on the weekend that she disagrees with you completely in regards to your stance on no subsidies for the oil and gas industry. When we talk about thousands of jobs at risk, being at a competitive level playing field with, in regards to the Inflation Reduction Act, the oil and gas industry could use that type of subsidy as well. Do you see any merit to what she's saying? Well, I just said about the oil and gas sector, I've said they are experiencing record profits. So it's different than other industries and different other sectors. They've experienced record profits, and what we said, public money should go towards workers, should go towards investing in clean energy, should go towards investing in jobs that are going to be sustainable for the long run, and that's where we want to see our public money go. மார்க்கம் நகரில் உங்கள் அனைத்து தங்க நகை தேவைகளுக்கும் IP கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். நவீன டிசைன் தங்க ஆபரணங்களை குறைந்த விலையில் பெற்றுக் கொள்ளவும், உங்கள் பழைய நகைகளை கொடுத்து புதுப்பித்துக் கொள்ளவும் IP கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். உங்கள் நகைகள் எந்த தரத்தில் உள்ளது என்று இன்றே பரிசோதித்து அறிந்து கொள்ளுங்கள். தங்கம், வெள்ளி, டைமண்ட் என அனைத்தையும் பெற்றிட தரமான நிறுவனம் IP கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். மார்க்கம் அண்ட் ஸ்டீல் சந்திப்பு அருகில் இன்றே அழையுங்கள். நகை வாங்க நல்ல நேரம். IP கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ்.
SFG Paralegal Services, Landlord Tenant தொடர்பான பிரச்சனைகள், Employment Law, Small Claims, Human Rights என அனைத்து சேவைகளும் ஒரே இடத்தில். SFG Paralegal Services. தமிழில் பேசி ஆலோசனைகளை பெற்றிட அழையுங்கள் செல்வகுமார் 416-909-5533. உங்களுக்கான உரிமைகளை பெற்றுக் கொடுப்பதில் அனுபவம் கொண்டவர் செல்வகுமார். 416-909-5533. SFG Paralegal Services. ஸோ வின்சரில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற இந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி பற்றி ஜக்மித் சிங் அவர்கள் பேசினாங்க. இதே மாதிரி திரு டக்ஃபோர்ட் அவர்கள்கிட்டமே ப்ரெஸ் மீட்டில் வந்து இதுக்கான கேள்விகள் கேட்கப்பட்டுச்சு. அண்ட் அஃப்கோர்ஸ் திரு டக்ஃபோர்ட் அவர்கள் அவங்களோட ப்ராவின்ஸில் இது உள்ளே வரதுனால அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ் இதை பற்றியும் தெரிவிச்சிருக்காங்க. மெயினாக அவங்க சொல்லியிருக்கிறது என்னென்னா, ஒன்டாரியோ ப்ராமிஸ் பண்ணபடி அவங்க கொடுக்குறா சொன்ன ஃபண்ட்ஸை வந்து நாங்கள் ரிலீஸ் பண்ணியிருக்கிறோம். பட் ஃபெட்ரல் கவர்மெண்ட் வந்து கண்டிப்பாக அவங்க கொடுத்த ப்ராமிஸை வந்து அவங்க கீப் அப் பண்ணணும். அண்ட் இது வந்து கண்டிப்பாக பார்கெனிங் நடந்துகிட்டு இருக்குது ஃபெட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டெலாண்டிஸ்க்கும். இவங்க 2 பேரும் சீக்கிரமே பேசிட்டு இந்த கன்ஸ்ட்ரக்ஷனை வந்து இமீடியட்டாக ரீஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதில் நமக்கு இன்னொரு விஷயமும் என்ன தெரியுதுன்னா, வோல்க்ஸ்வேகனும் இதே மாதிரியான ஒரு ப்ரொடக்ஷன் வந்து செஞ்சிட்டு இருந்தாங்க. அண்ட் இதுக்கு வந்து ஃபெட்ரல் கவர்மெண்ட் ஆல்மோஸ்ட் $31 பில்லியன் வந்து அவங்க உள் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் இந்த 2 ப்ராஜெக்ட்டுக்குமே ஒன்டாரியோ கவர்மெண்ட் வந்து $500 மில்லியன் வந்து 2 ப்ராஜெக்ட்டுக்கும் சேர்த்து $500 மில்லியன் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அகேன் திரு டக்ஃபோர்ட் அவர்கள் ஸ்பெசிஃபிக்காக இந்த வின்சர் ப்ராஜெக்ட் பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்றதை பார்க்கலாம். On the deal, so did the province give $500 million like Volkswagen? We gave the exact same amount, but also there's the roads, the off ramps that we did. We brought in energy to be competitive with U.S. states. We'll go toe to toe with any state down in the United States. The only thing we can't do is go toe to toe with the U.S. federal government. That's the Canadian, the federal Canadian government's job, and they can do it. And we're confident that they made a promise to the people of Windsor. I was down there with the Prime Minister. Now they need to keep their promise to the people of Windsor. Hi, Premier. Laura Stone, Globe and Mail. Hi, Laura. On that same issue, did you see this coming? Did you know that this was kind of building to the point where Stellantis was going to come out and say this, or was it a surprise to you? Yeah, well, throughout the whole period, we weren't involved in the federal deal. We made the provincial deal. We thought everything was good. They had the shovels on the ground. And then just recently, over the last little while, we were hearing about it and had an opportunity to speak to the finance minister. And, this is any state in the U.S. doesn't jump in with the federal U.S. government. We had our deal. We never saw the deal on the federal government side. They need to come up and support Stellantis like they did with Volkswagen. And I got to give the federal government kudos. They have been there with us every step of the way on every single deal. They need to continue supporting the people of Windsor, which they promised they were going to do. But we want to work hand in hand with the feds on future deals as well. So, Premier, when does this end, though? Is the province's expectation that every time a plant is going to open the province, the federal government has to give them $13 billion? Like, at what point is it? That's going to be up to the federal government, but we're competing against the IRA down in the U.S., supported by the federal U.S. government. We don't have the bandwidth to compete against the U.S. federal government. We don't have the printing press like the federal government does. They need to step up like they have, and they've been great partners. I've said this 3 times. They need to step up and commit to the promise they gave to the people of Windsor. It's as simple as that. அல்பர்டா மாகாணத்தில் வீடுகளில் முதலீடு செய்ய, வீடு வாங்க, விற்க சுரேஷ் சேகர் ட்ரக் ரியல்டி விற்பனை முகவர் 587-700-0623. உங்கள் எண்ணம் போல் உங்களுக்கான வீட்டை வாங்கிடவும், நவீன கொண்டோ ஒன்றில் முதலீடு செய்யவும் இத்துறையில் பல வருட கால அனுபவம் கொண்டவர் சுரேஷ் சேகர். 587-700-0623. $2 லட்சம் முதலீடு ஆரம்பம். அல்பர்டா மாகாணத்தில் வீடுகளில் முதலீடு செய்ய, வீடு வாங்க, விற்க இன்றே அழையுங்கள் சுரேஷ் சேகர்.
நம்மளோட அடுத்த செக்மெண்ட் கரன்சி. ஸோ கெனேடிய டாலர் மற்ற கண்ட்ரியோட கரன்சியோட என்ன மாதிரியான எக்ஸ்சேஞ்ச் ரேட்டில் இருக்குன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன செய்தி. கனடாவில் அஃப்கோர்ஸ் ஹோம் சேல்ஸ் வந்து ஆஃப்டர் கோவிட் பேண்டமிக்கு அப்புறம் ரொம்பவே டர்புலன்ஸோடையே இருக்குது. ஏன்னா அஃப்கோர்ஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்க்ரீஸ் அண்ட் நிறைய பேரோட வேலை வாய்ப்புகள் இந்த மாதிரியான நிறைய சேஞ்சஸ்னால நிறைய பேர் வந்து வீடு வாங்கக்கூடிய நிலைமையில் இல்லை. ஸோ இதனால் வந்து வீடு விற்பனை வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்றது நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். பட் அதில் ஒரு குட் நியூஸ் என்ன அப்படின்னா, மார்ச் டு ஏப்ரல் இந்த டைமில் வந்து இந்த ஹோம் சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 11.3% இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது மார்ச்சில் வந்து கிட்டத்தட்ட 38,000 ஹவுசஸ் விற்கப்பட்டதுன்னா இப்போ வந்து 34 ஜாஸ்தி ஆகிருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 34லேருந்து 38 ஆகிருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ஸ்டில் லாஸ்ட் இயரோட கம்பேர் பண்ணும்போது இது வந்து 19.5% டவுனாக தான் இருக்குது. ஸோ பட் மெதுவான இன்க்ரீஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பார்ப்போம், ஹோப்ஃபுல்லி ஃப்யூச்சரில் இந்த ரேட் வந்து இப்படியே இன்க்ரீஸ் ஆகி எக்கானமி வந்து இன்னும் ஸ்டெபிலைஸ் ஆகணும் அப்படின்னு தான் எதிர்பார்க்குறோம். ஸோ ஆன் தட் நோட் இன்றைக்கி கரன்சி எக்ஸ்சேஞ்ச் ரேட் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். பிராம்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபரின் அனுசரணையில் கனேடிய நாணய மாற்று விகிதம் மே மாதம் 15ஆம் தேதி திங்கட்கிழமை இலங்கை 231 இலங்கை ரூபாய், இந்தியா 62 இந்திய ரூபாய், அமெரிக்கா 0.74 அமெரிக்க டாலர், ஐரோப்பா 0.68 யூரோ, சுவிட்சர்லாந்து 0.66 சுவிஸ் பிராங்க், பிரித்தானியா 0.59 பிரித்தானிய பவுண்ட்ஸ், ஆஸ்திரேலியா 1.11 ஆஸ்திரேலிய டாலர், சிங்கப்பூர் 0.99 சிங்கப்பூர் டாலர். பிராம்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபரின் அனுசரணையில் கனேடிய நாணய மாற்று விகிதம் மே மாதம் 15ஆம் தேதி திங்கட்கிழமை. பிராம்டன் நகரில் கொலம்பியா குரூப் அனைத்து நாடுகளுக்கும் துரித பணமாற்று சேவை. கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபர். உங்கள் பிரிண்டிங் தேவைகள் எதுவானாலும் விரைவாக தரமான சேவைகளுக்கு கொலம்பியா பிரிண்டிங். உங்கள் இல்லங்கள் அலுவலகங்களை நவீனமயமாக்க கொலம்பியா பிளைண்ட்ஸ் அண்ட் ஷட்டர்ஸ், ஐபிடிவி, வீடியோ டிரான்ஸ்ஃபர், செல்போன் ஆக்சசரிஸ், டோனர் சர்வீஸ் அனைத்துக்கும் கொலம்பியா வீடியோ. ஒரே இடத்தில் பல வருட காலமாக இயங்கும் தமிழர் நிறுவனம். பிராம்டன் நகரில் கொலம்பியா குரூப். தொடர்புகளுக்கு 9054568433. ஈழ மக்களின் பேராதரவுடன் கனடாவை தொடர்ந்து பிரான்சில் திரையிடப்படுகிறது ஒருத்தி 2 ஜூன் 4ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 மணிக்கு சிஜிஆர் பாரிலீலா திரையரங்கில். தமிழ்நாட்டு திரைப்படங்களுக்கு ஈடு கொடுக்கும் வகையில் ரொம்ப சிறப்பாக இது உண்மையிலே ஒரு நல்ல படம். என்ன ஒரு உமன் என்ற வாழ்க்கை வந்து ஒரு ஈஸியான இல்லையாண்டு இந்த படத்தில் கணக்கு இந்த செக்மெண்ட்ஸில் கணக்கு வந்து காட்டுது. அந்த அம்மா கேரக்டரில் அவ அழைக்கலே எனக்கு அழுக வந்த மாதிரி இருந்தது. பாரிஸ் லாச்சப்பல் விஎஸ்கோ கேஷ் அண்ட் கரி ஆதரவில் கனேடிய, ஐரோப்பிய, தமிழக கலைஞர்களின் உருவாக்கத்தில் ஒருத்தி திரைப்படத்தை தொடர்ந்து ஒருத்தி 2. பண்ணோட பெரிய பாட்டு நல்ல சேஞ்சஸ் இருக்குது. நிறைய எல்லா ஆக்டர்ஸ்லேருந்து அருமையாக இருந்தது. நான் எதிர்பார்க்கல. ஒரு சிறந்த ஒரு படத்தை பார்க்கக்கூடியதாக இருந்தது. கனடாவில் நடைமுறையிலே உள்ள வாழ்க்கையை நாங்கள் திரையிலே பார்க்கக்கூடியதாக இருந்தது. ஜூன் 4ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 மணிக்கு பிரான்சில் திரையிடப்படுகிறது ஒருத்தி 2. இப்போதான் சந்திச்சிருக்கிறேன். போ பாருங்க. இன்னொரு பெரிய
கான்வர்சேஷன் இன்றைக்கி ஸ்பெசிஃபிக்காக நடந்துகிட்ருக்குது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்டாரியோ பொறுத்த வரைக்கும் 2018 ப்ராவின்ஷியல் எலெக்ஷன் கேம்பெயினில் திரு டக்ஃபோர்ட் அவர்கள் ஒன் ஆஃப் தி கேம்பெயினிங் பாயிண்ட் அவர் முன் வச்சது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்வீனியன்ஸ் ஸ்டோர்ஸில் வந்து பியர் அண்ட் வைன் வந்து சீக்கிரமே விற்பனைக்கு வரும் அப்படின்னு 2018 அவர் ப்ராமிஸ் பண்ணியிருந்தார். பட் 5 years ஆகியுமே இதுக்கான எந்த ஒரு நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸும் எடுக்கப்படவில்லை அப்படின்றது வந்து, அதாவது நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க இல்லையோ, பட் இன்னுமே வந்து நடைமுறைக்கு வரல அப்படின்றது தான் உண்மை. இதை பற்றி இன்றைக்கி அவர்கிட்ட கேள்வி கேட்டபோது, கண்டிப்பாக இதுக்கு நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கிறோம், இதை கொண்டு வரணும் தான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதில் மெயின் ஹேர்டில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பியர் கம்பெனி பியர் ஸ்டோர்ஸோடு வந்து அவங்க வந்து ஒரு நெகோசியேஷன் பாயிண்டில் இருக்கிறாங்க. ஏன்னா ஏற்கனவே ஒரு டீல் இருக்குது, அந்த டீலை வந்து அவங்க நெகோஷியேட் பண்ணிகிட்ருக்குறாங்க. அண்ட் இது வந்து நெகோஷியேட் ஆகி கன்வீனியன்ஸ் ஸ்டோரில் விற்பனைக்கு வந்துச்சுன்னா ரொம்பவே பெட்டராக இருக்கும் ஒன்டாரியோ பொறுத்த வரைக்கும் சேல்ஸ். அண்ட் இது மட்டும் ஆல்கஹால் மட்டும் இல்லாமல் இதனால கன்வீனியன்ஸ் ஸ்டோர்ஸ்க்கான மற்ற சேல்ஸுமே வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த ஒரு டீல் வந்து சீக்கிரமே நாங்கள் கொண்டு வரணும் அப்படின்னு பார்த்துட்ருக்குறாங்க. அண்ட் இப்போதைக்கு வந்து ஆல்கஹால் வந்து மற்ற கன்வீனியன்ஸ் ஸ்டோரில் சேல் பண்ணுறதுக்கு ஒன்டாரியோ கிராஃப்ட் பியர்ஸ் கூட சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பியர் ஸ்டோரோட நாங்கள் வந்து இந்த டீலை வந்து நாங்கள் முடிச்சிட்டோம்னா சீக்கிரமே கன்வீனியன்ஸ் ஸ்டோர்ஸில் கூட ஆல்கஹால் ப்ராடக்ட்ஸ் வந்து விற்பனைக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதை பற்றி திரு டக்ஃபோர்ட் அவர்கள் ப்ரெஸ் கிட்ட என்ன பேசினாங்கன்றதை பார்க்கலாம். No, there's actually more beer being sold in retail than there ever has been. But I have to be aware that there is a contract with the beer stores. We're going to be working with them, and our goal is to make sure that there's beer and wine sold in, be it the big retailers, the Costco's, the Walmarts, Loblaws and Sobeys and Metro. I think I covered everyone almost in those stores, and the convenience stores. So we're going to fulfill that promise. We've expanded it tremendously since we've been in office, and there's a certain percentage that we are able to hit. But at the end of the day, we need to have convenience for the consumer, and we'll strike a deal with the beer stores. And I just want to tell people, a lot of people are in the misunderstanding that the beer stores are owned by the government. They aren't. They're owned by 3 massive beer companies, foreign, may I add, foreign beer companies. And I just don't think that monopoly is right, especially owned by 3 big conglomerates. Simple as that. நவீன உலகில் உங்களின் பாதுகாப்பு, உங்கள் சொத்துக்களின் பாதுகாப்பு அவசியமானது. உங்கள் கைத்தொலைபேசிகளில் உங்கள் வீடு, வாகனம், அலுவலகம் ஆகியவற்றை நேரடியாக கண்காணித்துக் கொள்ள நவீன HD கேமராக்களை குறைந்த விலையில் பொருத்திக் கொள்ளுங்கள். கேம்சானிக் செக்யூரிட்டி சிஸ்டம் 6473025748. உங்கள் தேவைக்கேற்ப உங்களுக்கான சரியான தொழில்நுட்பத்தில் நவீன HD கேமராக்களை பொருத்திக் கொள்ள கேம்சானிக் செக்யூரிட்டி சிஸ்டம் இலவச மதிப்பீடும் செய்து தருகின்றார்கள். இத்துறையில் பல வருட கால அனுபவம் கொண்டவர்கள். கேம்சானிக் செக்யூரிட்டி சிஸ்டம் 6473025748 www.camsonic.com. நமது வாழ்வியல் நாம் எதிர்பார்ப்பது போன்று சில தருணங்களில் நமக்கு அமைந்து விடாது. கசப்பான அனுபவங்களை கடந்து செல்லும் போது நமக்கான உரிமைகளும் நம்பிக்கையும் அவசியமாகிறது. கனடிய சட்டத்திட்டத்துக்கு அமைய உங்களுக்கு உதவிட ஷாயா லா ப்ரொஃபஷனல் கார்ப்பரேஷன், ஃபேமிலி லா, பிசினஸ் லா, ரியல் எஸ்டேட் லா, வில்ஸ், எஸ்டேட்ஸ், சட்ட ஆலோசனைகளை பெற்றிடவும் சட்ட நடவடிக்கை தேவைகளுக்கும் ஷைனிகா சுரேஷ். நமது எதிர்காலம் நமது நம்பிக்கை. ஷாயா லா ப்ரொஃபஷனல் கார்ப்பரேஷன் 416-970-5050 www.shayalpc.com. நம்மளோட அடுத்த செக்மெண்ட் வெதர் ரிப்போர்ட். வெல், டொரண்டோவை பொறுத்த வரைக்கும் ஃபார் த பாஸ்ட் ஹோல் வீக் ரொம்பவே வார்மாக இருந்துச்சு. ஸோ சம்மர் வந்துருச்சு அப்படின்னு நம்ம நினச்சப்போ தான் இல்லை நாங்கள் சம்மருக்கு இன்னும் ரெடி ஆகலை அப்படின்னு வெதர் ரிப்போர்ட் மாதிரி வருது. ஒரு 1 or 2 days ஆஃப் திஸ் வீக் திரும்பி ஒரு கொஞ்சம் கோல்டான ஃப்ரண்ட்டாக இருக்க போகுது, வென்ஸ்டே தர்ஸ்டே அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. பட் நாளைக்கு இன்னுமே பியூட்டிஃபுல்லான சன்னி டேவாக தான் இருக்கும் டொரண்டோவை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
ஹோப்ஃபுல்லி மற்ற சிட்டிஸ்லையுமே நல்ல டெம்பரேச்சர் அண்ட் பியூட்டிஃபுல் வார்ம் வெதராக இருக்கணும்னு தான் எதிர்பார்க்குறோம். ஸோ நாளைக்கு வெதர் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டிங் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் மே மாதம் 16ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நிலவும் காலநிலை. டொரண்டோவில் அதிகூடிய வெப்பநிலை 23 பாகை செல்சியஸ், அதி குறைந்த வெப்பநிலை 9 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி நிறைந்த நாளாக இருக்கும். ஒட்டோவாவில் அதிகூடிய வெப்பநிலை 17 பாகை செல்சியஸ், அதி குறைந்த வெப்பநிலை 1 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் மகிழ் கூட்டம் இணைந்த நாளாக இருக்கும். மழைக்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. மான்ட்ரியலில் அதிகூடிய வெப்பநிலை 19 பாகை செல்சியஸ், அதி குறைந்த வெப்பநிலை 3 பாகை செல்சியஸ். நாளைய நாள் மழைக்குரிய நாளாக தென்படுகிறது. கல்கரியில் அதிகூடிய வெப்பநிலை 27 பாகை செல்சியஸ், அதி குறைந்த வெப்பநிலை 10 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி பிரகாசமாக இருக்கும். வான்கூவரில் அதிகூடிய வெப்பநிலை 23 பாகை செல்சியஸ், அதி குறைந்த வெப்பநிலை 14 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் மகிழ் கூட்டம் இணைந்த நாளாக இருக்கும். ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டிங் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் மே மாதம் 16ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நிலவும் காலநிலை. 20 வருடங்களுக்கு மேலான சேவை, 600க்கும் அதிகமான முகவர்கள், கனடாவின் முன்னணி 5 நிறுவனங்களில் ஒன்று, தமிழர்கள் பெருமை கொள்ளும் ஒரே நிறுவனம். ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டி இன்க், புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல். வீடு வாங்குவது, விற்பது, மோட்கேஜ், லா ஃபர்ம் என அனைத்தும் ஒரே இடத்தில், விசாலமான இடப்பரப்பில். ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டி இன்க் 416-568-4301. தர்ஷினி லீகல் சர்வீசஸ், ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன், டிராபிக் டிக்கெட்ஸ், லேண்ட்லார்ட், டெனன்ட் போர்ட் தொடர்பான விடயங்கள், எம்ப்ளாய்மெண்ட் லா, ஸ்மால் கிளைம்ஸ் போன்ற அனைத்து விடயங்களுக்கும் தர்ஷினி லீகல் சர்வீசஸ் ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன் சட்ட துணை நிறுவனம் 416-362-8500. சட்ட ஆலோசனை தேவையாளர்களுக்கு சரியான முறையில் குறைந்த கட்டணத்தில் சிறந்த முறையில் தொழில்முறை சட்ட உதவியை வழங்கும் சட்ட துணை நிறுவனம் தர்ஷினி லீகல் சர்வீசஸ் ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன், ஸ்காப்ரோவில், வார்டன் அண்ட் ஷெப்பர்ட் சந்திப்பில். தர்ஷினி லீகல் சர்வீசஸ். ஸோ கண்டிப்பாக இன்றைக்கி ப்ரோக்ராமில் நிறைய முக்கியமான செய்திகள் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். பட் ஆஃப்கோர்ஸ் இதுக்கும் மேலே நிறையவே கனடாவில் நடந்துகிட்டு இருக்குது. ஸோ அதைத்தான் நம்மளோட நெக்ஸ்ட் செக்மெண்ட், நியூஸ் செக்மெண்ட்டில் பார்க்க போகிறோம். பார்க்கலாம். நீங்கள் கனடாவா அல்லது கனடா நாட்டில் என்ன நடக்கிறது தெரிந்து கொள்ள வேண்டுமா? கனடிய செய்திகள், தகவல்களை தமிழில் குறுகிய நேரத்தில் அறிந்து கொள்ள திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 9 மணிக்கு குட் ஈவினிங் கனடா IPTV, Facebook, YouTube, WhatsApp போன்ற சமூக வலைத்தளங்களோடாக நேரடியாக அறிந்து கொள்ளுங்கள். வியாபாரத்துக்கு அழகு விளம்பரம். உங்கள் விளம்பரங்களும் எமது நிகழ்ச்சியில் இடம்பெற்று பல நூற்றுக்கணக்கான வாடிக்கையாளர்களை சென்றடைய எம்மை தொடர்பு கொள்ளுங்கள். குட் ஈவினிங் கனடா. 100% கனடிய செய்திகள், தகவல்களை தமிழில் அறிந்து கொள்ள பார்க்க தவறாதீர்கள். குட் ஈவினிங் கனடா. வணக்கம். இன்று மே மாதம் 15ஆம் தேதி திங்கட்கிழமை. லைவ் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்டிங் காப்புறுதி முகவர் ஸ்ரீதரன் துரைராஜ் ஆதரவில் குட் ஈவினிங் கனடா.com, தேசியம் நேஷன்.com ஆகிய இணையதளங்களின் இன்றைய கனேடிய செய்திகள். செய்தி தொகுப்பு தேசியம் சஞ்சிகை குழுமம். அல்பர்டா மாகாணத்தில் காட்டுத்தீயை கட்டுப்படுத்தும் முயற்சியில் ஈடுபட்டுள்ள கனேடிய ஆயுதப்படையினரை இன்று பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ சந்தித்துள்ளார். அல்பர்டா மாகாணத்துக்கு இன்று பிரதமர் பயணம் ஒன்றை மேற்கொண்டார். அங்கு காட்டுத்தீயை கட்டுப்படுத்தும் முயற்சியில் ஈடுபட்டுள்ள ஆயுதப்படையினரை பிரதமர் சந்தித்தார். காட்டுத்தீயை கட்டுப்படுத்தும் முயற்சியில் ஈடுபடுவதற்கு சுமார் 300 இராணுவத்தினர் அல்பர்டாவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளார்கள். இந்த காட்டுத்தீயின் காரணமாக ஆயிரக்கணக்கானவர்கள் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேற்றப்பட்டுள்ளார்கள். கடந்த 6ஆம் தேதி அல்பர்டா அவசர நிலை அறிவிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. ஏப்ரல் மாதத்தில் நாடளாவிய ரீதியில் வீடுகளில் விற்பனை அதிகரித்துள்ளது. வீடு விற்பனை சந்தையில் மார்ச் ஏப்ரல் மாதங்களுக்கு இடையே வீடுகளில் விற்பனை 11.3% அதிகரித்துள்ளது. கனடா முழுவதும் கடந்த மாதம் 44,059 வீடுகள் விற்பனையாகியுள்ளன. இது கடந்த வருடத்துடன் ஒப்பிடுகையில் 19.5% குறைவாகும். நாடு கடத்தல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட சீன தூதர் ஷாவோவை கனடாவில் இருந்து வெளியேறியுள்ளார். டொரண்டோவை தளமாக கொண்ட சீன தூதர் ஷாவோவையை வெளியேற்ற லிபரல் அரசாங்கம் கடந்த வாரம் திங்கட்கிழமை முடிவு செய்தது. கன்சர்வேட்டிவ் நாடாளுமன்ற உறுப்பினரை மிரட்டும் முயற்சியில் ஈடுபட்டதாக சீன தூதர் ஷாவோவை மீது குற்றம் சாட்டப்பட்டது.
ஷாவோவை கடந்த வெள்ளிக்கிழமை அதிகாரப்பூர்வமாக நாட்டை விட்டு வெளியேறினார் என்று அரசாங்க தரப்பு உறுதிப்படுத்தியுள்ளது. பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ இந்த வாரம் ஆசியாவுக்கான பயணம் ஒன்றை மேற்கொள்கின்றார். தென்கொரியா, ஜப்பான் ஆகிய நாடுகளுக்கு பிரதமர் விஜயம் மேற்கொள்ள உள்ளார். நாளை முதல் வியாழக்கிழமை வரையிலும் தென்கொரியாவுக்கும், வெள்ளிக்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை ஜப்பானுக்கும் ஜஸ்டின் ட்ரூடோ பயணம் மேற்கொள்ள உள்ளார். தென்கொரியாவுக்கு ஜஸ்டின் ட்ரூடோ மேற்கொள்ளும் முதலாவது பயணம் இதுவாகும். தென்கொரியா ஜனாதிபதியை பிரதமர் இந்த பயணத்தின் போது சந்திக்க உள்ளார். ஜப்பானில் நடைபெறவுள்ள G7 நாடுகள் தலைவர்கள் மாநாட்டிலும் பிரதமர் பங்கேற்க உள்ளார். ஒன்டாரியோ, கிபெக், மனிடோபா மாகாணங்களில் அடுத்த மாதம் நாடாளுமன்ற இடைத்தேர்தல் நடைபெற உள்ளது. மனிடோபா மாகாணத்தில் 2, ஒன்டாரியோ, கிபெக் மாகாணங்களில் தலா 2 என மொத்தம் 4 தொகுதிகளில் இந்த இடைத்தேர்தல் நடைபெற உள்ளது. பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ இந்த இடைத்தேர்தல் அறிவித்தலை வெளியிட்டுள்ளார். ஜூன் மாதம் 19ஆம் தேதி இந்த தேர்தல் நடைபெற உள்ளது. இதில் மனிடோபாவில் ஒரு தொகுதியில் கனடா மக்கள் கட்சியின் தலைவர் மேக்சிம் பேனியர் போட்டியிட உள்ளார். அதேவேளை கிபெக் மாகாண தொகுதியில் பசுமை கட்சியின் துணைத் தலைவர் ஜோனத்தன் பெடால்ட் போட்டியிட உள்ளார். ஸ்டான்லி கப் பிளே ஆஃப் தொடரிலிருந்து அனைத்து கனேடிய அணிகளும் வெளியேற்றப்பட்டுள்ளன. 2வது சுற்றுக்கு 2 கனேடிய அணிகள் தகுதி பெற்றுள்ளன. புளோரிடா பேந்தர்ஸ் அணியிடம் டொரண்டோ மேப்பிள் லீஃப்ஸ் அணி தோல்வியடைந்தது. வெகாஸ் கோல்டன் நைட்ஸ் அணியிடம் எட்மண்டன் ஆயிலர்ஸ் அணி தோல்வியடைந்தது. இந்த நிலையில் இந்த ஆண்டின் ஸ்டான்லி கப் பிளே ஆஃப் தொடரில் இருந்து அனைத்து கனேடிய அணிகளும் வெளியேற்றப்பட்டுள்ளன. லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மென்டிங் ஆதரவிலான இன்றைய கனேடிய செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது செய்தி தொகுப்பு வார நாட்களில் இரவு எமது யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். உங்கள் கை தொலைபேசிகளில் தமிழில் கனேடிய செய்திகள், கனேடிய தகவல்களை அறிந்து கொள்ள GEC தமிழ் ஆப் உதவுகிறது. உடனே GEC தமிழ் டிவி ஆப்பினை டவுன்லோட் செய்யுங்கள். ஆண்ட்ராய்டு, iOS ஆகிய தளங்களில் இப்பொழுதே நீங்கள் டவுன்லோட் செய்து கொள்ளலாம். கனடா நாட்டின் செய்திகள், தகவல்கள் தினமும் அறிந்து கொள்வதோடு உங்கள் விளம்பரங்களும் பல நூற்றுக்கணக்கான பார்வையாளர்களை சென்றடைய GEC தமிழ் டிவி. ஸோ இன்றைக்கி மே 15ஆம் தேதி திங்கட்கிழமை. குட் ஈவினிங் கனடாவில் நிறைய முக்கியமான செய்திகள் பார்த்தோம். பட் இன்னையோட நான் கண்டிப்பாக இதே மாதிரி நாளைக்கும் நிறைய செய்திகள் நடந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அதையுமே நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அகேன் நாளைக்கு எங்களோட 9 o'clock இணைந்திருங்க. மீண்டும் இன்னொரு குட் ஈவினிங் கனடாவில் உங்களை நாளைக்கு சந்திக்கிறோம். பட் இன்றைக்கி லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸோட ஆதரவில் இன்றைக்கான குட் ஈவினிங் கனடா இதுடன் நிறைவுக்கு வருகிறது. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.